வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். அவ்வளோதான். மனிதன் எதுக்கு வந்தான் அப்படின்னு மனிதனுக்கு தெரியல. மனிதன் தன்னை தேடி தான் வந்தான். அப்போ தன்னை தேடுறதுக்கு ஆளாளுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு முக்கால்வாசி வந்துட்டு நெஞ்சு வரைக்கும் நிற்கி கழுத்து வரைக்கும் உருளுது. அவ்வளோ தூரம் வந்தாச்சு, இவ்வளோ தூரம் போயாச்சு. நீங்கள் தெரியும்னாலே தெரியுது கஷ்டம். அப்போ அது வந்தது பாம்பு பிடிக்க. வந்தது எதுக்கு? பாம்பு பிடிக்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எந்த பாம்பு பிடிச்சி விளையாடுங்கன்னு பாருங்கள். அப்படி விளையாண்டா பாம்பு வராது. அது வராத இடத்துல போய் பாம்பு வருமானு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? பாம்பு 5 தலை நாகம். 5 தலை நாகம் எங்கே இருக்குது? அன்புட்ட இருக்குது. அன்பு எங்கே இருக்குது? கோயிலில் இருக்குது. கோயில் எங்கே இருக்குது? அதை பார்த்துக்கோங்க. இப்போ கோயிலில் கருவறையில் இருக்குது. கோயிலில் கருவறைக்குள்ளே இருக்குது 5 தலை நாகம். இதை பிடிக்கிறது தான் மனிதன் வந்தான். மற்ற ஜீவராசி மற்ற எதுவும் பிடிக்கக்கூடாது, பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதன் 5 தலை நாகத்தை பிடிச்சிடும். அது இந்த விளையாட்டுக்கு தான் வந்தான். இந்த விளையாட்டுக்கு மட்டும்தான் வந்தான். இங்கே சும்மா ஜாலியாக விளையாண்டுட்டு ஒரு ரெண்டை பெற்றுட்டு அதுக்கு பிறகு அது ஆனா பெண்ணெல்லாம் பார்த்துக்க கூடாது. பெண்ணை பெற்றுட்டு இன்னங்க படாவப்படுத்தி எடுப்போனுவோம். ஆமாம், பொட்டை பிள்ளை பெற்றுட்டா அப்படிமா, ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா அப்படிமா, பிள்ளையை பிறக்கலைன்னா கடமை முடிஞ்சிட்டுன்னா ஒருத்தன். முடியுமாடா பெரிய பெருங்கடல் நீந்தாமல் முடியுமா உனக்கு? அதான் ஆன்மீகம். ஐயோ, என்னெல்லாம் சொல்லி சரி இருக்கட்டும். பாம்பு பிடிக்க தெரியாதவன் பாம்பு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கவனை போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சது தானே, அவனுக்கு தான் கொடுத்துருக்க ஆகிறதையும். அது மாதிரி அவங்க விளையாடட்டும். விளாண்டு நொந்து நூலாகினதுக்கப்புறம் தானே தேடுவான். அதனால் விளையாடுங்க. எவ்வளோ விளையாட முடியுமோ, என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடணுமோ விளையாடுங்க. ஆனால் வந்தது நீங்கள் விளையாடுறது விளையாட்டுக்கு இல்லை, உண்மையான விளையாட்டு. அந்த விளையாட்டு கருவறைக்குள்ளே சிவத்துக்குள்ளே அன்பு இருக்குது. அன்பு கையில் அந்த பாம்பு இருக்குது. அந்த பாம்பை வேங்கணும். அவற்றிருந்து வேங்கிறது தான் வேலை. அந்த 5 தலை நாகத்தை எடுத்துட்டு தான் வந்தான். வேறு எதுக்குமே வரல. எந்த பதவியோ பட்டமோ உயர்வோ பணத்துக்கு பின்னால் ஓடுறதோ அதுக்கு பின்னாலாம் ஓடினா வராது. தேடுங்க. சந்தோஷம் நிம்மதி வேணும்னா பாருங்கள். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன செய்ய நீங்களே முடிவு எடுங்க. நான் என்னத்தை சொல்லலாம். அதில் வந்தது அதுதான். நீங்களே தேடி பிடிக்க முடிஞ்சால் பிடிங்க. இல்லை ஈஸியாக இருக்கும்னா கோயில் தெரிஞ்சு சாமி தெரிஞ்சிருப்பான் ஒருத்தம்னா வேறு எல்லாம் இருப்பாங்க. நமக்கு இருப்பாங்க, இல்லை தானே இருக்கணும். இருந்தால் தான் கதையாகும். அப்படி இருக்காமனா இன்னொரு மனிதனை நேசிப்பான். இன்னொரு மனிதன் நல்லா இருக்கட்டும்னு நினைப்பான். ஏன்? எல்லா மனிதனும் பாம்பு பிடிக்க வந்திருக்கான். அதனால் இவன் என்ன செய்வான்? எல்லாவனுக்கும் அந்த தகுதி இருக்குது. பாம்பு பிடிக்க தகுதி. மனிதனை பிறந்துட்டாலே வெற்றி விட்டுட்டேன்னு அர்த்தம். பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்துட்ட அவ்வளோதான். அப்போ பாம்பு பிடிக்கணும். பாம்பு பிடிக்கிறதுக்கு அந்த பயிற்சிக்குள்ளே பயணம் பண்ணி போய் பார்க்கணும். அப்போ ஒருத்தன் குரு கிடச்சா எப்படி பார்க்கணும்னு தெரியல. சும்மா என்னத்தையே வளரிக்கிட்டு என்னத்தையே அழிக்கிட்டு அது ரொம்ப எளிமையின் உச்சம். ஆமாம், அவன் எப்படி என்ன விளையாட்டு விளையாடணும்னு கணக்கு கிடையாது. என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடலாம்.
தவறுக்கு இடமே கிடையாது. ஒரிஜினல். அங்கே ஏஐ பொய்யெல்லாம் கிடையாது. 5 தலை நாகம் ஏஐயில் இல்லை. நீங்கள் வேணால் 5 6 ஆக்கலாம், 10 ஆக்கலாம், நம்ம என்ன வேணாலும் போட்டு இந்த அணகொண்டா புனகொண்டா இதெல்லாம் உருவாக்கலாம். என்ன கொண்டா உருவாக்கினாலும் ஆமாம், நீங்கள் விசேஷம். அதனால் 5 தலை நாகத்தை எடுத்தவனை பாருங்கள், அதை எப்படி மதிக்கணும்னு பாருங்கள். ரொம்ப எளிமையாக வந்த உடனே சுமாராக தான் இருக்கும்போது தெரியுது அப்படின்னா, சுமாராக தான் இருக்குது. சுமார் தானே, சுமார் தான் இது. ஆமாம், இது எங்கேனாலும் படுத்துங்கிறது, என்னன்னாலும் செஞ்சிருது, எங்கேயே உட்காந்து விளையாடுது. பிறப்ப சுமாராக தானே தெரியும். அதனால் பார்த்துக்கிற பாம்பை தேடுங்க. எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. இதுதான் இருக்குது என்கிட்ட. என்று மண்புலன் அன்பே சிவம். நன்றி.